வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம திருச்சியிலேருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அருள்மிகு ஸ்ரீ குருவாயூரப்பன் கோவிலை தாங்க சுற்றி பார்க்க வந்திருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இந்த கோவிலோட சிறப்பம்சங்களை பார்க்கலாம். கோவிலோட முக்கிய தீபமாக ஸ்ரீ கிருஷ்ணர். அது மட்டும் இல்லைங்க, இந்த கோயிலில் ஸ்ரீ ஐயப்பன், ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ கருப்பண்ண சுவாமி, சங்கராச்சாரியார், ஸ்ரீடி சாய்பாபா ஆகியோருக்கும் சன்னதிகள் இருக்குங்க. குளத்தின் என்ட்ரன்ஸ்க்கு அருகில் ஒரு சுவாரஸ்யமான சிற்பம் ஒன்று அமைந்துள்ளதுங்க. சாய்ந்து கொண்டு புத்தகத்தை படித்து கொண்டு இருக்கும் விநாயகரை பார்க்கறதுக்கே ரொம்ப அம்சமாக அழகாக இருக்குங்க. இந்த கோவிலின் கட்டிடக்கலை ரொம்பவும் நேர்த்தியானதுங்க. பல்வேறு தெய்வங்களின் உருவங்கள் ரொம்பவும் நேர்த்தியாக செதுக்கப்பட்ட 12 தூண்களை கொண்ட மண்டபத்தால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு குளத்தால் மேம்படுத்தப்பட்டு உள்ளதுங்க. இந்த குளத்தின் தென்மேற்கு மூலையில் கஜேந்திர மோட்ச காட்சியின் சித்தரிப்பாகுங்க. இது ரொம்பவும் அழகாகவும் இருக்குங்க. யானை மற்றும் முதலையுடன் விஷ்ணுவின் சிலை இடம்பெற்றுள்ளது. இதுவும் ரொம்ப அழகாகவே இருக்குங்க. இதே போல் குளத்தில் அமைந்துள்ள தங்கத்தாமரை ரொம்பவும் அழகானதாக அம்சமாக சும்மா பார்க்கறதுக்கே வேற லெவலாக இருக்குங்க. இந்த கோவிலின் கட்டிடக்கலை அற்புதமாக அம்சமாக தனித்து திகழ்கிறதுங்க. நம்ம திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த கோவிலுக்கு நிறைய பஸ் வசதிகளும் இருக்குங்க. மேலும் இது மாதிரி திருச்சியை பற்றிய அப்டேட்ஸ்க்கு நம்ம ரீல்ஸ் ஆஃப் திருச்சி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.